வணக்கம். ஆன்மீக செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ இருதயாளீஸ்வரர் கோயிலில் கடந்த 23ஆம் தேதி கும்பாபிஷேக யாகசாலை பூஜைகள் தொடங்கின. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜைகள் முடிந்து காலை 9 மணிக்கு கடம் புறப்பாடானது. சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோயில் கலசங்களுக்கு மாலை 9:15 மணிக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பாமக தலைவர் அன்புமணி சுவாமி தரிசனம் செய்தார். தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி ஆசிர்வதித்தனர். கோவிலுக்கு வெளியே வந்தபோது முன்னாள் அமைச்சரும் OSR காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான பெத்திரெட்டி ராமச்சந்திரா ரெட்டியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து நலம் விசாரித்தார். இதனையடுத்து அன்புமணிக்கு அவரது ஆதரவாளர்கள் சால்வை அணிவித்து போட்டோ எடுத்துக் கொண்டனர். அதேபோல் நடிகர் தனுஷ் தனது மகன்கள் யாத்ரா லிங்காவுடன் திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு தேவஸ்தான அதிகாரிகள் தீர்த்த பிரசாதங்களை வழங்கி ஆசிர்வதித்தனர். கோவிலுக்கு வெளியே வந்த தனுஷுடன் ரசிகர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். சிவகங்கை மாவட்டம் நெற்குப்பை, கண்டனூர், காரைக்குடி அரண்மனை உள்ளிட்ட நகரத்தார்கள் கடந்த 420 ஆண்டுகளாக தைப்பூசத்திற்கு பாரம்பரியமிக்க வைரவேல், சர்க்கரை காவடிகளுடன் பாத யாத்திரையாக பழனிக்கு காவடி எடுத்து நேர்த்திக்கடனை செலுத்தி வருகின்றனர். சுவாமி தரிசனத்திற்கு பின் மீண்டும் நடந்தே வீடு திரும்புவது இவர்களது தனிச்சிறப்பு. கால மாற்றத்திற்கேற்ப தங்களது பழக்கங்களை மாற்றாது தங்களது முன்னோர்கள் சென்ற பாதையில் இன்றும் மாறாது தங்களது பயணங்களை தொடர்கின்றனர். பிப்ரவரி 1 தைப்பூசத்தன்று பழனி சென்றடைந்து அதன்பின் பிப்ரவரி 3 அன்று மலை கோவிலில் காவடி செலுத்துவர். பாரம்பரியமிக்க நகரத்தார் காவடிகள் 320, சர்க்கரை காவடிகள் என ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் கடந்த 23ஆம் தேதி கொன்றக்குடியில் இருந்து புறப்பட்டனர். இன்று காலை நத்தம் பஜனை மடத்தில் வானக பூஜை நடைபெற்றது. பக்தர்கள் முன்னிலையில் காவடி சிந்து பாடப்பட்டு காவடிகள் காவடி ஆட்டத்துடன் பக்தர்கள் பழனியை நோக்கி புறப்பட்டனர். பொதுமக்கள் மற்றும் முருக பக்தர்களால் வழிநடுகிலும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. செல்லும் இடமெல்லாம் அன்னதானத்துடன் பக்தியை வளர்ப்பது நகரத்தார்களின் சிறப்பு.
திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் புதுச்செட்டி தெரு சித்தி விநாயகர் கோவில் புனரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஜனவரி 25ஆம் தேதி விநாயகர் பூஜை, சங்கல்பம் பூஜைகளோடு கும்பாபிஷேக விழா தொடங்கியது. ஜனவரி 26ஆம் தேதி கொள்ளிடத்தில் இருந்து புனித நீர் எடுத்து வரப்பட்டு வாஸ்து சாந்தி பூஜைகளோடு 4 கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. யாகசாலை பூஜைகள் முடிந்து மேளதாளங்கள் முழங்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோவில் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மூலவர் சித்தி விநாயகருக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சித்தி விநாயகருக்கு சித்தி விநாயகருக்கு சித்தி விநாயகர் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கிற சமயத்தில் பேர் வச்சாச்சு. இனிமே உங்களை அழைக்கின்றேன் என்று கேட்டுக்கொள்கிறேன். புரியுதா? இந்த மண்ணச்சொல்லோங்கிறது நான் ஆரம்பத்தில் மகா கும்பாபிஷேகம் பண்ண ஊர் இந்த ஊர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தட்டாம்பாளையத்தில் திரௌபதி அம்மன் கோவில் உள்ளது. பழமையான கோவில் புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்து கும்பாபிஷேக விழா தொடங்கியது. கடைசியாக 1995ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தற்போது 2 கோடி மதிப்பீட்டில் ஆலய புனரமைப்பு பணிகள் செய்யப்பட்டன. 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடந்தது. மகா பூரணாகுதியுடன் யாகசாலை பூஜைகள் நிறைவடைந்தன. மேளதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவிலில் இணை கமிஷனர் சிவராம்குமார் முன்னிலையில் மாதாந்திர உண்டியல் எண்ணும் பணி தொடர் விடுமுறை காரணமாக 45 நாட்கள் கழித்து எண்ணப்பட்டது. 2,20,03,211 ரொக்கம், 156 கிராம் தங்கம், 1,310 கிராம் வெள்ளி மற்றும் 436 வெளிநாட்டு ரூபாய் தாள்கள் கிடைக்கப்பெற்றன.
ஸ்ரீரங்கம் கோவில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா, பொங்கல் விடுமுறை என விடுமுறை நாட்கள் அதிகமாக இருந்ததால் 45 நாட்கள் கழித்து உண்டியல் காணிக்கை எண்ணப்பட்ட பின் அதிகபட்ச காணிக்கையாக கிடைத்துள்ளது. மதுரை ஆயுதப்படை மைதானம் அருகே காவலர் நல சொசைட்டிக்கு பாத்தியப்பட்ட ரிசர்வ் லைன் மாரியம்மன் கோயிலில் இன்று காலை கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக கும்பாபிஷேக ஏற்பாடாக கோயில் வளாகம் முழுவதும் புனரமைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 25ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு கணபதி பூஜையுடன் முதல் கால யாகசாலை பூஜை தொடங்கியது. இன்று காலை 7 மணிக்கு 6ஆம் கால யாகசாலை பூஜைகள் முடிந்து காலை 9 மணிக்கு யாகசாலையில் இருந்து கடம் புறப்பாடானது. சிவச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க 10:30 மணிக்குள் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. மாரியம்மன் வந்து ரொம்ப சக்தியான மாரியம்மன். அதனால இங்க சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா வருவாங்க. இப்ப கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா சிறப்பா பண்ணிருக்காங்க. ஆமா, எல்லாருமே வெள்ளி செவ்வாய் அந்த நேரத்துல எல்லா நேரமே கூட்டமா தான் இருக்கும். ரொம்ப சக்தியான சாமி, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அம்மா வந்து நாங்க வாரம் எப்படி வந்துருவோம், இன்னைக்கு வந்தது இன்னும் ரொம்ப இதா இருக்கு. எல்லாமே நிறைவேறிருக்கு, பெரும்பாலும் எல்லாமே நிறைவேறிருக்கு. தம்பிக்கெல்லாம் குழந்தை இல்லாம நான் இங்க வந்து வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் இங்க வந்து அப்புறம் குழந்தையோட வந்து நாங்க கும்பிட்டோம். காரைக்காலில் தை மாத கிருத்திகை முன்னிட்டு இந்து அன்னையர் முன்னணி சார்பில் வேல் பூஜை நடைபெற்றது. 300க்கும் மேற்பட்ட பெண்கள் தனித்தனியாக வேல் பிரதிஷ்டை செய்தனர். சர்வ புஷ்ப அலங்காரம் செய்து 108 அர்ச்சனை பாராயணம் நடத்தினர். மகா தீபாராதனை காட்டப்பட்டது. நிகழ்ச்சியில் இந்து முன்னணி நகர தலைவர் ராஜ்குமார் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். பக்தர்கள் தங்களது குழந்தைகளுக்கு முருகன் வேடமிட்டு நிகழ்ச்சிக்கு அழைத்து வந்து பரவசமடைந்தனர். அரோகரா கோஷம் முழங்க உலக நன்மை வேண்டி சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. பக்தர்களால் தென்னகத்து தக்ஷிண துவாரகை என்று அழைக்கப்படுவது மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில். 108 வைணவ திவ்ய தேசத்தில் ஒன்றாகும். 23 ஏக்கர் பரப்பளவில் 16 கோபுரங்கள், 9 புனித தீர்த்தம், 7 பிரம்மாண்ட மண்டபம் உள்ளிட்டவை கோயிலில் உள்ளது. சுமார் 16 கோடி ரூபாய் செலவில் கோயில் புனரமைப்பு பணி நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு 3500 சதுரடி பரப்பளவில் 30க்கும் மேற்பட்ட யாக குண்டங்களுடன் யாகசாலை போடப்பட்டது. ஜனவரி 26ஆம் தேதி முதல் காலையாக பூஜைகள் தொடங்கியது. இன்று மகா பூர்ணாகுதியுடன் 5ஆம் கால யாக பூஜை நிறைவடைந்தது. மேலத்தாளம் இசைக்க கடன் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க பட்டாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீரூற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். அதைத் தொடர்ந்து மூலவர் பெருமாள், செங்கமல தாயார், யோக நரசிம்மர் உள்ளிட்ட சன்னதிகளில் மகா அபிஷேக அலங்கார தீபாராதனை காட்டப்பட்டது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழங்க கும்பாபிஷேகத்தை தரிசித்து மனமுருகினர்.